அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் மதாபிதா குருவுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவரும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சொத்து விற்பனை, சொத்துக்குரிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சொத்து விற்பனை அப்படின்னா சொத்துக்கான காரகிரகம் அப்படிங்கிறத முதல் எடுத்துக்கிறோம். அது செவ்வாய். அது ஒரு விவசாய நிலமாவோ இல்ல வெறும் தரிசு நிலங்களாவோ இருக்குது அப்படின்னா தரிசு நிலங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. வெறும் பூமியா இருக்குது, அதுல எதுவும் ஒன்றும் வீடு கட்டல, ஒரு தோட்டம் இல்லை, நிலமா இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துக்கான காரகிரகம் புதன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வீடு கட்டிருக்கீங்க, இல்ல ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது செவ்வாய். ஒரு பயன்பாட்டில் உள்ள தினமும் பயன்பாட்டு உள்ள ஒரு இடத்த, ஒரு நிலத்தை, ஒரு வீடை, கம்பெனியை செவ்வாய் சொல்லுவோம். அதோட அளவு பெருசா இருக்கும். அளவு பெருசா இருந்து பயன்பாட்டை தினமும் இல்லை, எப்பயாவது போறோம் வரணுமா, அது புதன் சொல்லும். தரிசா இருக்குது, என் பேர்ல இருக்கு, இல்ல எங்க சொத்தா இருக்கு அப்படிங்கறது சனி சொல்லும். இதுதான் சொத்துக்கான காரணம். இது கூட யாருக்காவது சண்டை வரணும் இல்ல வில்லங்க வரணும் அப்படின்னா செவ்வாயோட அதோடைய பகைகரங்கள் சேர்ந்திருக்கணும். செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொத்து தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கும், பங்காளிகளுக்குள்ள இருக்கும். பூர்வீக சொத்துல எங்க அம்மா சொத்து என்கிட்ட இருக்குது, எங்க அப்பா சொத்து என்கிட்ட இருக்கு, வரல அப்படிங்கிற தகராறு இல்லாத செவ்வாய் சனி கிடையாது. யாரோ ஒருத்தர் சொத்துல இருந்து பங்கு வேணா விட்டு கொடுக்குற தகராறு வராது, வில்லங்க வராது. அதே விட செவ்வாய்க்கு இருக்குன்னா அந்த இடத்துல வில்லங்கமோ வாஸ்து குறைபாடு இல்லாம போகாது. நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோல சொல்லி இருக்கோம். செவ்வாய் புதன் சேர்க்கிறதுனா எனக்கு பங்குகள் அதிகம், உனக்கு பங்கு அதிகம், அந்த பங்கு பிரிக்கிறதுல ஒற்றுமை இருக்காது. இதுதான் காலகட்டம். புதனோட கேது, புதனோட ராகு இருக்குன்னா டாக்குமெண்ட்லயே வில்லம் இருக்கு. இடம் நல்லா இருக்கும், அந்த பத்திரத்துல வில்லங்க எழுதும் போது 20 அடி எழுதியிருப்பாங்க, போய் அளந்து பார்த்தா 25 அடி இருக்கும். இல்ல பத்திரத்துல 1 ஏக்கர் இருக்கும், அளந்து பார்த்தா 3/4 ஏக்கர் இருக்கும். இல்ல அடுத்தவங்க தோட்டத்துல நமக்கு கொஞ்சம் இருக்கும், கிராஸா இருக்கும். ஏதேனும் வில்லங்க இல்லாம போகாது. இல்ல பத்திரமே பதிய முடியாம கூட இருக்கலாம். அதெல்லாம் புதனோட ராகு. சனி கூட பகைவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பகைவர் இருக்கும். அப்பா காலத்துக்கு முன்னுக்கு இருந்து பிரிக்க முடியாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் வாங்கினது வித்துருவாரு. அந்த நிலத்தை பயன்படுத்த விடாத வேலையை சனி செய்யுது. சனியோட ராகு, சனியோட கேது, சனியோட செவ்வாய் சனி, சனியுடைய செவ்வாய் கேது, அப்படி சனியோட ஒன்றுக்கும் மேற்பட்ட பகையர்கம் இருக்குது அப்படின்னா அவருக்கு புடிச்சிட்ட வில்லங்கருக்கும் அந்த சொத்து கிடைக்கும் போது அவர் அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் வித்து புது சொத்தா உருவாக்கலாம். அப்ப சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை வச்சு அப்ப இது கிரக ரீதியா பாவகத்துல போகும்போது சொத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 4. அதற்குரிய வில்லங்கத்தையும் கண்டத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம். அப்ப 4ஆம் அதிபதி ஏதேனும் ரூபத்துல 6ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ இல்ல 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு சொத்து தகராறுகள், வழக்குகள், வம்புகள் இல்லாம போகாது. 4, 6, 8 சம்பந்தப்பட்டிருந்தா அந்த நிலத்தினால அடிக்கடி வெட்டுக்குத்து, தகராறு, போலீஸ் விஷயங்கள்லாம் வரும். இந்த வெட்டுக்குத்துன்னு வரும்போதே 3ஆம் பாவமும் சேர்ந்து வரும். அப்ப 3, 4, 6, 8 பாவங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னா சொத்துனால அவருக்கு அடிக்கடி வெட்டுக்குத்தெல்லாம் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பாவகத்தில் நிக்கிற கிரகம் இல்ல பாவாதிபதி அவங்க எல்லாம் செயல்பட போறாங்க. அப்ப 3ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் 4ல இருக்கிறாரு, இல்ல 4ஆம் இடத்துல சேர்ந்த புத்தி அப்படின்னா அந்த சொத்துல ஒரு விரயமோ வில்லதமோ கூட வரும். 4ஆம் இட திசை, 6ஆம் இட புத்தி, 8ஆம் இட அந்தரமும் வில்லங்கம் சொத்துனால பெருசா வரும். அப்ப ஏதேனும் ரூபத்துல 4, 6, 8, 12 சம்பந்தப்பட்டா சொத்துனால தகராறு வில்லமும் வராம போகாது. அப்ப இவங்க எல்லாம் ஒரு புது சொத்து வாங்குறதுக்கு என்ன சார் பண்றது? ப்ராப்பரா இவர் யாரு நம்புறாரு, இவங்க ஒய்ஃப் நல்ல ஒரு ஜாதகமா இருந்ததுன்னா அவங்க பேர்ல வாங்கலாம். இல்ல வாங்குறதே கோர்ட்ல போட்டு ப்ராப்பரா லீகலா வாங்கலாம். இலவசமா கிடைக்குது, சலுகை இருக்குன்னு சொல்லி எந்த சலுகையும் பார்க்காம என்ன ஆஸ்பர் லா சொல்லுதோ அந்த லா படி நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லலாம். இவங்க எங்கேயாவது சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தணும்னா பின்னால இவங்க அந்த சொத்துக்களை விற்கும் போதோ இல்ல வேற யாரும் பயன்படுத்தும் போது அந்த ஓட்டையை பெருசா தொந்தரவு பண்ணிடும். சொத்துல வில்லணும். விற்பனைன்னு சொல்லும்போது உறுதியை சொல்லும்போது 3ஆம் பாவம், சொத்து 4ஆம் பாவம், அதோட விற்பனை 3ஆம்.
3ஆம் இடம் சம்பந்தப்பட்டு 11 சம்பந்தப்பட்டீங்கன்னா அந்த சொத்துனால லாபம் வராது. அப்ப சொத்து விற்கிறதுல வரக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் 2ம் 11. அப்ப 3ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ நடக்கும்போது லக்கணத்துக்கு 2 தசா புத்தியும் சேர்ந்து கூட நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அதாவது 3ஆம் அதிபதி திசை 2 கூட ஒரு புத்தி இல்ல 2ல நடக்கிற புத்தி நடக்குது அப்படின்னா அந்த சொத்துனால ஒரு குடும்பத்துக்கு நல்ல லாபம் உண்டு. 3ஆம் அதிபதி திசையை புத்தி நடக்கும் 11 நிற்கக்கூடிய கிரகத்துடைய தசையோ புத்தி நடந்துச்சுன்னா அவருக்கு ஜாதகத்தில் உபயோகம் உண்டு. அப்போ விரையாதி, அதாவது சொத்துடைய விரையாதிபதினு சொல்லக்கூடியது 3ஆம் அதிபதி. அந்த 3ஆல் நிற்கக்கூடிய கிரகமோ இல்ல 3ஆம் அதிபதியோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3ல் நிற்கக்கூடிய கிரகமோ 3ஆம் அதிபதியோ தசாபுத்தி நடக்கும் போதும் சொத்து விரயமாகும். அப்படி சொத்து விரயம் போது அது 2ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கும். 11 சம்பந்தப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும். அப்ப அந்த சொத்து வைக்கிற காசு குடும்பத்துக்கு வரணும்னா 2ஆம் பாவம் சம்பந்தப்படணும். ஜாதகம் நட்சத்திர போறாருன்னா 11 சம்பந்தப்படும். சார் லக்னத்துக்கு 2ம் 11 சம்பந்தப்படாம 3, 8, 3, 6 சம்பந்தப்படுதுன்னா சொத்தை வித்து அப்படியே கடனா நம்ம குறைச்சிருக்கோம். இப்ப 3ஆம் இடம் அனுமதி இல்லாம நம்ம சொத்தை விற்க முடியாது அப்படிங்கிறது தெளிவு வச்சுக்கணும். அந்த சொத்தை அப்படியே கடனுக்கு மாத்துறேன் சார் அப்படின்னா அந்த சொத்தை அப்படியே வரும் 9ஆம் இடத்துல தசாபுத்தி நடக்கும்போது கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சொத்தை அப்படியே கைமாற்றுற மாதிரி இருக்கும். சார் இந்த மாதிரி கண்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் செவ்வாயோட வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் குறிப்பது முக்கியமான காரகர்கள் பூமிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியை விளங்கக்கூடிய பூமிநாதர் ஆலயங்கள் எல்லாமே. உதாரணமா நம்ம மனச்சனூர் இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயங்கள், திருச்சி போகக்கூடியது, எங்கேயாவது நீங்க உங்க அருகாயில் இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா கும்பிடலாம். இல்ல பைரவருடைய வழிபாடு எங்க கும்பிட்டாலும் சுத்தி இருக்கிற பிரச்சனை போயிடும். அப்படி இல்ல நின்ற கோலத்துல வேலோட கூடிய முருகன் வழிபாடும் பண்ணலாம். சோ இந்த 3 வழிபாடும் சொத்துல கூடிய பிரச்சனையை குறைக்கும். உங்களோட உயர்ந்தவங்கள்ட்ட இருந்து இப்ப சண்டை போட்டாங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோவில் போகலாம். அந்த பிரச்சனையை அதை அப்படியே குறைக்கும். உங்களோட தாழ்த்தப்பட்டவங்க இல்ல தாழ்ந்தவங்களுடைய இல்ல உங்களோட பொருளாதார குறைஞ்சவங்க சண்டை கட்டுறாங்கன்னா நீங்க ஒரு கடல் சார்ந்த முருகன் கோவில் போறது மூலியமா உங்களுடைய பிரச்சனையை குறைக்கலாம். வழிபாடுங்கிறது உங்க பிரச்சனையை குறைக்குமே ஒழிய கம்ப்ளீட்டா இல்லைன்னு பண்ணாது. சோ அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்ன நம்ம என்ன பாதுகாப்பா இருக்கணும் ஒரு உணர்த்தும். அதான் ஒரு விஷயம். இப்போ சொத்து விற்கிறது அப்படிங்கிறதும் சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தையும் இந்த செவ்வாய்ங்கிற கிரகமும் புதன்கிற கிரகமும் சனிங்கிற கிரகமும் சுட்டி காட்டுது. அப்ப சொத்துன்னு சொல்லக்கூடிய கார கிரகம் 3 ஞாபகம் வச்சுக்கணும். சுருக்கமா செவ்வாய் புதன் சனி. சோ இப்படி நம்ம கிரகங்களை பார்க்கும்போது இந்த காரகத்தினால இது பிரச்சனை, இது வித்தா இப்படி இருக்குன்னு சொல்றது பயன்படுது. நம்ம ஜிகாஸ்டர் என்ன சொல்றதுன்னா ஒரு அடிப்படையை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்முடைய ஜிகாஸ்டர் எல்லாத்துக்கும் ஜோதிடம் பயிற்சியாளர்கள் என்னோட கொள்கையில புதிய புதிய திட்டங்களை வகுத்து புதுசு புதுசா கோர்ஸ் நடத்திடுவோம். அந்த ஜோதிடத்துடைய அடிப்படை வரப்போற பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பான எனக்கு காத்திருக்குது. படிக்க விருப்பம் இருக்கு, கீழே நம்பர் தொடர்பு போடலாம். அதே மாதிரி பிப்ரவரி மாசம் பேசிக் முடிச்சவனே மார்ச் மாசம் 4ஆம் தேதி இருந்து 7 நாளைக்கு ஆன்லைன் வகுப்பா உபகரணங்களை பத்தி அப்படி ஒரு வகுப்பு நடக்குது. உபகரணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நாம இந்த மாதிரி உபகரணங்களை படிக்கிறது மூலமா அடுத்த கட்டத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ படிக்க விரும்புறது கீழே நம்பர் தொடர்பு கொண்டு மேலும் படிக்கலாம். அனைவரையும் ஜோதிடம் படித்து சிறந்த ஒரு ஆலோசகராக தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடியவராக தன்னைத்தானே வழிநடத்தக்கூடியவராக இருக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாநதி அனைவருக்கும் ஆசைகளையும் மானசீகமான வாழ்த்துக்களையும் அனுகிரகத்தையும் செய்யட்டும். அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். வணக்கம்.